அம்மா அடிக்கடி ஒண்ணு முச்சந்தி பிள்ளையாரா மூளையில உட்காந்துருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்ப நானும் ஒண்ணு அந்த முச்சந்தி பிள்ளையார நினைச்சு என் மனசுல இருக்க சுமையை உங்ககிட்ட இறக்கி வைக்க போறேன். நம்ம வீட்டுல வெள்ளப்புடவையில் இருக்க கல்யாணியோட நிலைமை அந்த பானுவுக்கும் வர வேண்டாங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தையே நிறுத்தினேன். இன்னும் 5-6 மாசத்துல நான் உங்களை விட்டு போறேன். இப்ப நான் அதுக்காக ஆடல. நான் இருக்கும்போதே இந்த வீட்டுல பாதி நாள் பட்டினி. நானும் போயிட்டேன். நீ நீ என்ன இந்த 6 மாசத்துக்குள்ள தங்கச்சி கழுத்துல தாலி ஏறணும்னு அம்மா நிச்சயம் பண்ணிருக்காங்க. இருக்கிற இடத்தையே காலி பண்ணணும்னு வீட்டுக்காரர் நிச்சயம் பண்ணிருக்காரு. என் கதையை முடிக்கணும்னு அந்த ஆண்டவன் நிச்சயம் பண்ணிருக்கான். இதுல எது நிச்சயமோ இல்லையோ என் முடிவு மட்டும் நிச்சயம். பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் சந்தோஷங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே நமக்கு தெரியாது. நான் போனதுக்கு அப்புறமாவது நீங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷத்துக்கு தேவையான பணம் நாளை கிடைக்கும்னா இன்னைக்கே கூட நான் சாக தயாரா இருக்கேன். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றேன் உனக்கும் புரியல. எந்த உணர்ச்சியுமே புரிஞ்சுக்க முடியாத உனக்கு என் உணர்ச்சி மட்டும் புரியவா போகுது? சார் பிஸ்கட் பேக்கெட் கொடுத்துட்டு போய. தளபதி கேசட்டா? நெக்ஸ்ட். சார் 20 வருஷ சர்வீஸ்ல நான் சொல்றேன் கன் பார்ட்டி இவர்தான். 25 வருஷ சர்வீஸ்ல நான் சொல்றேன் ஒழுங்கா செக் பண்ணியா? எஸ் சார். ஒரே செலவேல சாயம் போய் வெள்ளை புடவை ஆயிடுச்சு. போலீஸ் வந்திருக்கு. ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ், அதான் போலீஸ் வந்திருக்கு. தாத்தா, கபோர்ட்ல கிரே கலர் பேண்டும் ப்ளூ கலர் ஷர்ட் இருந்ததுங்க. நம்ம டோபி போட்டுக்க பழைய ட்ரெஸ் வேணும்னு கேட்டான், அதான் கொடுத்துட்டேன். எப்படி கொடுத்தீங்க? என்ன ஒரு வார்த்தை கேட்காம? வயசாச்சுன்னா சும்மா இருக்க முடியாது. வீட்ல இருக்கிறத வெளியே தூக்கி போட்டுட்டே இருக்கணுமா? கொஞ்சம் விட்டா என்னையே தூக்கி போட்டு பேர்ச்சம்பழம் வாங்கி தின்னுடுவீங்க போல இருக்கே. இல்லம்மா, ரொம்ப பழசா இருந்தது. பழசா இருந்தா தூக்கி போடுறதா? தோ இது கூட பழசு, இதையும் தூக்கி போடுங்க. முக்கியமான ட்ரெஸ் தானே பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம். ஏதோ பெருசா சொல்றீங்களே இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன்னு. இப்ப எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும். உங்களால வாங்கி தர முடியுமா?
என்ன மன்னிச்சிருமா. இந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸுக்குள்ள உன் மனசு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா. தலைவா, அந்த புறத்துக்கு வந்ததுக்கு மன்னிக்கணும். கழுத அப்படி என்னடா அவசரம்? 35 லட்சம் ரூபாய் பிசினஸ் இவர் மூலமா வந்திருக்கு. ஆமாங்க, இன்னும் 3 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுதே. தேர்தல் வராம பாத்துக்கணுமா இல்ல தேர்தலை எதிர்கட்சி வராம பாத்துக்கணுமா? நாங்க இந்த தேர்தல்ல ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. ஐயா மட்டும் இல்லாம நீங்க எந்த தேர்தல்ல தான் ஜெயிச்சீங்க? ஜிகேஎஸ் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு முக்கியமான புள்ளி கொலைகேஸ் சம்பந்தமா சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு போறான். அவன் மட்டும் கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். நாங்க கோட்டைக்குள்ள நுழையவே முடியாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவனை நேரா மேல்கோட்டுக்கு அனுப்பணும், அவ்வளவுதானே? அது ஒண்ணும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கோர்ட் வரைக்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கான் நம்ம தொழில்முறை வில்லன் டெப்டி கமிஷனர் ராதாகிருஷ்ணன். அந்த ஹாஸ்பிட்டல் சமீபத்துல ஏதாவது விபரீதம் நடந்திருக்கா? ஆமாங்க, அங்க ஒரு கிட்னி ஆபரேஷன் நடந்தது. அதுல கிட்னி கொடுத்தவனும் செத்துட்டான், வச்சுக்கிட்டவனும் செத்துட்டான். அதனால ஜனங்கள்லாம் அந்த ஆஸ்பத்திரி மேல ரொம்ப ஆத்திரமா இருக்காங்க. இத வச்சுக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரி ஆபரேஷன் பண்ணிடலாமே. மைப்பா, என்ன தலைவா நீ என்ன செய்யற? நம்ம காலேஜ் பசங்களா மாத்தி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணு. யாரும் சத்தம் போடாதீங்க, சொன்னா கேளுங்க, யாரும் சத்தம் போடாதீங்க. எல்லாரும் ஓரமா போய் நில்லுங்க. இது சம்பந்தப்பட்டவங்க நான் பேசுறேன், நீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ், அமைதியா இருங்க. சொன்னா கேளுங்க, அமைதியா இருங்க. சாமி, அமைதி. சொன்னா கேளுங்க, சாப்பிடாதீங்க. தலைவா 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 தலைவா, கீழ இருந்து பாக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த பாடையில போற டெப்டி கமிஷனர் நம்ம காரியத்தையே கெடுத்துட்டான். காரியத்தையே கெடுத்துட்டானா அந்த பாடையில போறவன்? சூப்பர் ஐடியா. ரொம்ப ஆட்டாத, மூச்சு வாங்குது. இதுக்கே இப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி? ஏன் இந்த பக்கமா டெட் பாடி அலோவ் பண்ணீங்க? சுடுகாட்டுக்கு போறதுக்கு இந்த ஒரு வழிதான் சார் இருக்கு. இந்த சாவு ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தினா எல்லாரும் தகராறு பண்ணுவாங்க. பக்கத்துல எல்லாம் சேரி ஜனங்க. எனக்கு என்னமோ அந்த குரூப்பை பார்த்தா சந்தேகமா இருக்கு. கமிஷனர் ஐயா வந்திருக்காரு, ஆத்மாவை பார்க்கணும். கமிஷனர் ஐயாவை மன்னிக்க சொல்லுங்க. எங்க ஆத்மாஜிக்கு
இந்த கரடு முரடான காக்கி சட்டையை கண்டாலே பிடிக்காது. அதையும் மீறி உங்க கமிஷனர் எங்க ஆத்மாஜியை பார்க்கணும்னா மெய்யப்பா உங்க கமிஷனர் ஐயாவோட யூனிஃபார்மை கழட்டிட்டு தூய்மையான எங்க யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு வந்தாதான் நாங்க உள்ள அனுமதிப்போம். கமிஷனர் வந்திருக்கான். வாழ்க, உட்காருங்க. ஆத்மாங்கிற பேர்ல இருக்கிற உங்களை ஆத்மார்த்தமா தரிசனம் பண்ணா என் உத்தியோகத்துக்கு நல்லதுன்னு நேத்து ராத்திரி எங்க குலதெய்வம் என் கனவுல ஒன்று சொல்லிச்சு. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வர்றேன். வாழ்க. போலீஸ் நாய் மோப்பம் முடிச்சிட்டு போகுது. புற போட்டு சமாளிக்க முடியுமா பாரு. இந்த டிசியை எலும்பு போட்டு கூட சமாளிக்க முடியாது போல இருக்கு. மாட்டிக்கோம்னு பயமா இருக்கு. இதுக்கே எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி?